சிம்ம ராசி குரு பயிற்சி பலன்கள் 2024 2025 வரை. சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, வருகிற 1/5/2024 அன்று குரு பயிற்சி நடக்கிறது. குரு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு குரு வருகிறார். இந்த குரு பயிற்சியின் விளைவாக உங்களுக்கு கிடைக்கும் பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம். அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நாம் பலன்களை பார்ப்போம். குரு தான் இருக்கும் இடத்தின் பலன்களை கொடுப்பதை விட தான் பார்க்கும் இடத்திற்கு அதிக பலன்களை சிறப்பாக தருவார். குரு தான் இருக்கும் வீட்டிலிருந்து 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு ஆகிய 3 வீடுகளையும் பார்ப்பார். குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும் என்பார்கள். குரு 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டையும், 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டையும் பார்க்கிறார். குரு தான் இருக்கும் வீட்டுக்கு அவ்வளவாக நல்ல பலன்களை தருவதில்லை. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் வீட்டில் குரு இருப்பதால் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் லாபம் இல்லாத நிலை இருக்கும். பொருளாதார ரீதியாக தொழிலில் பின்னடைவு இருக்கும். தொழில் செய்வதற்கு தேவையான மின்சாரம் பற்றாக்குறை ஏற்பட்டு தொழிலில் முடக்கம் ஏற்படலாம். தொழிலாளர்களின் திறமையின்மை காரணமாகவோ அலட்சியம் காரணமாகவோ உற்பத்தியில் தடங்கள் ஏற்படலாம். அரசாங்க வழியிலும் சில சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். என்னதான் முயற்சி செய்தாலும் உற்பத்தி செய்த பொருட்களை விற்க முடியாத நிலை உங்களுக்கு ஏற்படலாம் என பல வகையிலும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த 10இல் உள்ள குரு சிரமத்தை தான் தருவார். வேலைக்கு செல்லும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10இல் உள்ள குரு இந்த காலத்தில் தற்காலிக பணி நீக்கம், மெமோ, நிரந்தர பணி நீக்கம் என ஏதாவது ஒரு வகையில் வேலைக்கு செல்பவர்களுக்கு தொந்தரவை தருவார். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில கோளாறுகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களின் சேமிப்புகள் அனைத்தும் கரைந்துவிடும். 10இல் குரு இருப்பதால் கெடுபலன்களும் குருவின் பார்வையால் சுப பலன்களும் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பணவரவு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்றாகவே இருக்கும். கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். கொடுத்த வாக்கை இந்த ஆண்டு உங்களால் காப்பாற்ற முடியும். செய்யும் தொழில் மற்றும் வேலையில் மட்டும்தான் பாதிப்பு இருக்குமே தவிர குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள். எந்த வகையிலாவது உங்களுக்கு பணவரவு வந்து கொண்டே இருக்கும். வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களை வாடகைக்கு விடுவதன் மூலம் பணவரவு நன்றாக இருக்கும். வீட்டை கட்டி கொண்டிருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் உடனே செலவாகிவிடும். குரு ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்ப்பதால் விவசாய நிலங்கள் மூலம் வருமானம் அதிகமாக வரும். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் குரு பார்த்து கொள்வார். குரு 6ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு நோய் தொல்லைகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து விடுபடுவீர்கள். கடன்காரர்களால் வரும் பெரிய தொல்லைகளை இந்த காலத்தில் மிக சாதாரணமாக நீங்கள் சமாளிப்பீர்கள். மறைமுகமாக உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய தொழில் எதிரிகள் மற்றும் உடன் பணிபுரியும் வேலைக்காரர்கள் ஆகியவற்றால் நடக்கக்கூடிய சிரமங்களை மிகவும் எளிதாக நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். தேவையில்லாத அலைச்சல்கள், வீண் முயற்சிகள் இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களில் சில சங்கடங்களும் வரலாம். குடும்பத்தில் செலவுகள் அளவுக்கு மீறி ஏற்படும். புதிதாக வேலைக்கு சேர்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும். குடும்பத்தை விட்டு வேறு இடத்தில் வசிக்கும் நிலையும் சிலருக்கு ஏற்படலாம். எந்த ஒரு செயலையும் ஆரம்பிப்பதற்கு முன்னால் நன்கு யோசித்து மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு பிறகு செய்யுங்கள். அவசர கதியில் ஈடுபட்டால் அது நஷ்டத்தில் தான் முடியும். வீடுகளை வாடகைக்கு விடுவதற்கு முன்னால் குடி வருபவர்களின் வரலாறுகளை தெரிந்து கொண்டு வாடகைக்கு விட வேண்டும். வம்புக்காரர்கள் என தெரிந்தால் தயங்காமல் வீடு காலி இல்லை என சொல்லிவிடுங்கள். உங்களுக்கு கடன் தந்தவர்கள் அதிக நெருக்கடிகளை இந்த வருடத்தில் கொடுக்க மாட்டார்கள். இதுவரை வேலை இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வேலை கிடைக்கும்.
இந்த வருடம் முழுமையுமே குரு 10ல் இருப்பதால் கெடுதல் அதிகமாக நிகழுமா என கேட்கலாம். அப்படி இல்லை. குரு வக்ரகதியில் செல்லும்போது நீங்கள் பாகிஸ்தானத்தில் இருந்தபோது உங்களுக்கு குரு எந்த அளவுக்கு நன்மையான பலன்களை தந்தாரோ அதே நன்மையான பலன்கள் குரு வக்ரகதியில் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் ஜீவனஸ்தானத்தில் குரு இருப்பதால் நிதானத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். பரிகாரம் என்ற பெயரில் தேவையற்ற செலவுகளை செய்யாதீர்கள். அன்னதானம் செய்வது மட்டுமே சிறந்த பரிகாரமாகும். வசதி வாய்ப்புகள் அற்ற ஏழை மாணவர்களுக்கு படிப்பதற்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள். போதும் என்று சொல்லக்கூடியது உணவு மட்டுமே. எனவே பசித்தவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு உணவளியுங்கள். உங்கள் மனம் நிம்மதி பெறும். குரு உங்களின் அனைத்து துன்பங்களிலிருந்தும் உங்களை காத்து உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்வார். நன்றி, வணக்கம்.